வணக்கங்க. இன்றைக்கி சிக்கன் ஈரலையும் சிக்கன் முட்டையை வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் காஞ்ச முன்னாடி 4-5 வரமிளகா சேர்த்தி அதை நல்லா பொரிய விட்டுக்கிட்டு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோடனே பாருங்கள், சிக்கன் ஈரல், முட்டை இது எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா வதக்கலாம். அதுக்கு முன்னாடி நல்லா மஞ்சள்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கிட்டு இதெல்லாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு கூடயே வீட்டிலேயே அரைச்ச கறி மசாலா தூள் சேர்த்திக்கலாம். அந்த கறி மசாலா தூள் ஒன்று இருந்தால் போதுங்க. நம்ம எல்லா குழம்பு, நான்வெஜ் ஐட்டம் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. கடையில் வாங்குகிற பாக்கெட் மசாலாவோட வீட்டில் செய்கிற மசாலா ரொம்ப ருசியாகவும் டேஸ்ட்டு நல்லாவும் இருக்குங்க. இது தேவையான அளவு சேர்த்திக்கலாம். சேர்த்தி இதையும் நல்லா வதக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கும். சும்மா அப்படியே எடுத்து சாப்பிட்லாங்க. நம்ம கிரேவி மாதிரி வைக்காமல் இப்படி வறுவல் மாதிரி கூட பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தி நல்லா வேக வச்சுக்கலாங்க. இதே மாதிரி மட்டன் ஈரல் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஈரல், இந்த எக்கு இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு சின்னதுலேருந்தே கொடுத்து பழக்குங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாருங்கள், சூப்பராக தண்ணி இஞ்சி வந்துருச்சு. இதுக்கு கொஞ்சோண்டு ஒரு 10 சின்ன வெங்காயம், சின்ன தக்காளி ஒன்று, ஒரு 2 சில்லு தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சி இதில் ஊற்றிருக்கேங்க. நான் இது காமிக்க மறந்துட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பரான ஈரல் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.